அண்மை செய்தி பாமக நிறுவனர் ராமதாசுடன் அக்கட்சியின் மாநில பொருளாளர் திலகபாமா சந்திப்பு நடத்திருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ராமதாஸை சமரசம் செய்ய முயற்சியா எனவும் தகவல் கிடைத்திருக்கிறது. அன்புமணியை தலைவர் பதவியிலிருந்து நீக்கும் ராமதாஸின் முடிவிற்கு சமரசம் பேசுவதற்காக திலகபாமா சென்றிருப்பதாக தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியின் ஜனநாயகம் கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் திலகபாமா கூறியிருந்தார். இந்த சூழ்நிலையில் அவர் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், வழக்கறிஞர் பாலு, தருமபுரி முன்னாள் எம்பி டாக்டர் செந்தில், மயிலம் எம்எல்ஏ சிவக்குமார் உள்ளிட்டோரும் இந்த சந்திப்பின் போது உடனிருந்திருக்கின்றனர். பாமக நிறுவனர் ராமதாசுடன் அக்கட்சியின் மாநில பொருளாளர் திலகபாமா சந்திப்பு நடத்தியிருக்கிறார். அது குறித்தான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அன்புமணியை தலைவர் பதவியிலிருந்து நீக்கும் ராமதாஸின் முடிவிற்கு திலகபாமா எதிர்ப்பு தெரிவித்து இந்த சந்திப்பு நடைபெற்றிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியின் ஜனநாயகம் கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் திலகபாமா கூறியிருந்தார். இந்த சூழ்நிலையில் அவர் ராமதாஸை சந்தித்திருப்பது அவரை சமரசம் செய்ய முயற்சியா என்பது குறித்து என்ற கருத்து நிலவுகிறது. வழக்கறிஞர் பாலு உள்ளிட்டோரும் உடனிருந்தனர். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் முருகன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் முருகன், செய்தி குறித்த முழு விவரம். வணக்கம் தனலட்சுமி. இன்று திண்டிவனம் அடுத்த தைலாபுரத்தில் நடைபெற்ற டாக்டர் ராமதாஸின் பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்ச்சியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பதவியை வருகின்ற 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் பாமக வெற்றி பெற வேண்டியும், இதேபோன்று கட்சியில் உள்ள இளைஞர்களை வழி நடத்த வேண்டியும் அந்த தலைவர் பதவியை நானே எடுத்துக்கொள்கின்றேன் என்றும், இதேபோன்று தலைவர் பதவியில் இருந்த டாக்டர் அன்புமணி ராமதாஸ் செயல் தலைவர் பதவியில் இருந்து கட்சி பணியாற்றுவார் என்று தெரிவித்திருந்தார். இந்நிலையில் அவருக்கு ஆதரவும் எதிர்ப்பும் எழுந்த நிலையில் தற்பொழுது தைலாபுரம் தோட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்களை கட்சியின் பல்வேறு பொறுப்புகளில் உள்ளவர்கள் சந்திப்பதற்காக வந்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக டாக்டர் ராமதாஸ் அவர்களின் கருத்தை பகிரங்கமாக எதிர்த்த கட்சியினுடைய மாநில பொருளாளர் திலகபாமா தற்பொழுது டாக்டர் ராமதாஸ் அவர்களை சந்திக்க வருகை தந்திருக்கின்றார். இதேபோன்று பாட்டாளி மக்கள் கட்சியின் மயிலம் சட்டமன்ற உறுப்பினர் சிவக்குமாரும் டாக்டர் ராமதாஸ் அவர்களை சந்திப்பதற்காக வருகை தந்துள்ளார். இதேபோன்று வழக்கறிஞர் பாலு மற்றும் டாக்டர் ராமதாஸ் அவர்களின் முக்கிய குடும்ப உறுப்பினர்கள் என பல்வேறு தரப்பினர் தற்பொழுது டாக்டர் ராமதாஸ் அவர்களை சந்திப்பதற்காக தோட்டத்தின் உள்ளே சென்றிருக்கின்றார்கள். அவர்கள் அவரை சமாதானப்படுத்துவதற்காக சென்றுள்ளார்களா அல்லது அவருக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக சென்றவர்களா என்று இதுவரையில் தெரியவில்லை. இதேபோன்று பாட்டாளி மக்கள் கட்சியின் முக்கிய நிர்வாகியும் கௌரவ தலைவருமான ஜி.கே. மணி உள்ளிட்ட பல்வேறு முக்கிய நிர்வாகிகள் டாக்டர் ராமதாஸ் அவர்களை நேரில் சந்திப்பதற்காக வருகை தர இருப்பதாக தகவல்கள் வந்தவனம் உள்ளது. இந்நிலையில் திண்டிவனம் அடுத்த தைலாபுரம் தோட்டத்தில் தற்போது பரபரப்பான சூழ்நிலை உருவாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது. தனலட்சுமி, விரிவான விவரங்களுக்கு நன்றி முருகன்.